த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 16 முதல் 18 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 16வது அதிகாரத்திலே இதோ ஆபிரகாம் தனக்கு பிள்ளை இல்லாதிருந்ததினால் தனது மனைவியாகிய சாராளின் மூலமாக அந்த வீட்டிலிருந்த ஒரு அடிமை பெண்ணை மறுமனையாட்டியாக கொடுக்கப்பட்டு அங்கே அவர்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இந்த சாராய் தனது மறுமனையாட்டி கற்பந்தரித்து பிள்ளை பெற்றதினால் தன்னை அற்பமாக எண்ணப்படுகிறாள் என்று சொல்லி அவளை கொடுமையாக நடத்தினதினால் இந்த அடிமை பெண் ஆகார் ஆபிரகாமை விட்டு ஓடிப்போகிறார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் இடைபடுவதை குறித்து பார்க்கிறோம். வேதத்தில் எங்கெங்கு கர்த்தருடைய தூதனானவர் என்று வருகிறதோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் குமாரனுடைய தேவனுடைய வார்த்தையாக இருந்தவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கேயும் கர்த்தருடைய தூதனானவர் இந்த ஆகாரோடு இடைபடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நீ ஆகாரை நோக்கி எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி கேட்டு மீண்டுமாக ஆபிரகாம் வீட்டுக்கு போக சொல்வதை குறித்து பார்க்கிறோம். அதோடு கூட அங்கே நீ ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உனக்கு அங்கலாய்ப்பை கேட்டபடியால் நீ இஸ்மவேல் என்று பெயரிடுவாய் என்று சொல்லி இஸ்மவேல் பிறப்பதை குறித்தும் அந்த மனிதனை குறித்தும் ஆண்டவர் முன்னுரைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிட்டு அழைத்தாள். அங்கே ஒரு துறவு காணப்பட்டது. துறவுக்கு பெயர் லகாய் ரோயி என்றப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் அங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுவதை இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. தொடர்ந்து 17வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமோடு இடைப்பட்டு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவதை குறித்து பார்க்கிறோம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை விருத்த சேதனம் என்று சொல்லப்படுவதான உங்களின் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனமாய் பண்ண கடுவில் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் புஸ்தகத்திலும் 4வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் இந்த விருத்த சேதனத்தை குறிப்பிட்டு எழுதுகிறார். மாம்சத்தின்படி புதிய ஏற்பாட்டில் உள்ள நமக்கு மாம்சத்தின்படியில் இருதயத்திலேயே விருத்த சேதனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருதயத்தில் வேண்டாத காரியங்கள் அகற்றப்பட வேண்டும். ஆண்டவர் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். எனவே இருதயத்திலே பரிசுத்தம் வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தரோடு இணைந்து கொள்ள வேண்டுமானால், கர்த்தரோடு சஞ்சரிக்க வேண்டுமானால், கர்த்தரோடு நாம் எப்பொழுதும் இணைந்து அவருடைய வார்த்தைக்கு அவருடைய பிரசன்னத்திற்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கப்பட்டு வேண்டுமானால் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியம். அது இருதயத்திலே காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 18வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை வந்து சந்திக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பகலின் உஷ்ணமான வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய தேவன் அவர் வந்து சில காரியங்களை சொல்லுகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே கடந்து வந்ததான 3 புருஷரை கண்ட இந்த ஆபிரகாம் அவருக்கு விருந்து செய்யும்படியாக சென்று அங்கே அவர்களுக்கு விருந்து செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் உன் மனைவி சாராள் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் கேட்டு முற்போக காலத்தின் திட்டத்தில் நிச்சயமாக இடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று உறுதி கொடுத்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆனால் அவர்களோ நகைத்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் தேவனை உறுதிப்படுத்தினார். தொடர்ந்து சோதாமுக்கு நடக்க போகிறதான காரியங்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தியதை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் திறப்பின் வாசலில் நின்று மன்றாடி ஜெபித்தார். 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் நிமித்தம் சங்கரிப்பீரோ என்று சொல்லி
40 பேர் இருந்தால் 30, 20, 10 பேர் இருந்தால் ஆண்டவர் அவர்கள் நிமித்தம் நாம் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நீதிமான்களின் நிமித்தம் பட்டணம் காக்கப்படுகிறது. நமது வாழ்க்கை நீதிமானுக்குரிய வாழ்க்கையாக இருக்குமானால் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள், அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிமொழி புஸ்தகத்திலேயே அநேக 74 ஆசீர்வாதங்கள் உண்டு. தொடர்ந்து வேதம் முழுவதும் படிக்கும்போது அந்த நீதிமன்ற ஆசீர்வாதங்கள் நீதிமானுக்கு மட்டுமல்ல, சந்ததிக்கு மட்டுமல்ல, அங்கே சுற்றிக்கிறதான ஜனங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. அந்த பகுதி காக்கப்படும். நீதிமானின் நிமித்தம் அந்த பகுதி காக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 10 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பதில்லை. ஆண்டு அழிக்காதபடி நாம் திறப்பின் வாசலில் நிற்போம். உன்னதரான தேவன் தாமே நீதிமானுக்குள் ஆசீர்வாதங்களை சிறப்படுத்துவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.